أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويسألونك عن الروح قل الروح من أمر ربي وما أوتيتم من العلم إلا قليلا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا عليه الصلاة والسلام. கணிதத்துக்கும் மதிப்பிற்கும் மதித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரொருளால் 25ஆம் நாள் தராவிஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. சிறப்பான இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய உற்றார் உறவினர்கள், சந்ததியினர்கள், சுற்றத்தாருக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நரக விடுதலை வழங்கி அருள் புரிவானாக. அவன் ஒழுங்கி வைத்திருக்கின்ற லைலத்துல் கத்ரை அடையும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆத்மா ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் கவனத்தில் கொள்ள இருக்கிறோம். ஆத்மா என்பது 2 பொருளிலே உபயோகிக்கப்படுவதை நாம் நன்கறிவோம். ஒன்று மனம், மற்றொன்று உயிர். இந்த 2 பொருளிலேயும் ஆத்மா நம்முடைய இஸ்லாமிய ஷரியத்திலே உபயோகிக்கப்படுகிறது. அதில் மனதை பற்றி மனப்போராட்டம் என்ற தலைப்பிலே இந்த தொடருடைய 2ஆம் நாள் நாம் சிந்தனை செலுத்திவிட்டோம். எனவே இன்றைய சிந்தனைக்கு உயிர் என்ற அடிப்படையில் உள்ள ஆத்மா, அதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். உயிர் என்றால் என்ன? அது மனித உடலில் எங்கே இருக்கிறது? இது ஒரு புரியாத கேள்வி. இதற்கு பதிலை அல்லாஹ் சொல்ல விரும்பவில்லை. எனவே அவன் தன்னுடைய திருவசனத்திலே 17:85 ரூஹி ரூஹி பற்றி அவர்கள் உன்னிடத்தில் கேட்கிறார்கள். நாம் தான் கேட்கிறோம் என்றல்ல, பெருமானாரிடத்தில் அக்காலத்திலேயே இது பற்றி கேள்வி கேட்கப்பட்டு விட்டது. கேட்கிறார்கள், நீங்கள் கூறிவிடுங்கள், அர்-ரூஹு மின் அம்ரி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய உத்தரவினால் உள்ளது என்று கூறிவிடுங்கள். வமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் விளக்கத்தில் குறைவாக தவிர கொடுக்கப்படவில்லை என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவசனத்தின் வாயிலாக அருளுரை பகர்கிறான். உயிர் பற்றி விளங்குவதற்கு ஆற்றல் நம்முடைய மூளைக்கு கிடையாது. இது தராசு எடை போடக்கூடிய, விறகு எடை போடக்கூடிய தராசு. விறகு எடை போடக்கூடிய தராசிலே தங்கத்தை எடை போட்டால் துல்லியமாக குண்டுமணி அளவு உள்ள வித்தியாசத்தை இது காட்ட முடியுமா? விறகு எடை போடக்கூடிய தராசிலே தங்கத்தை வைத்து குண்டுமணி அளவு விட உள்ள எடையை வித்தியாசப்படுத்த முடியுமா என்றால் முடியாது என்பதை போன்றே நம்முடைய சிந்தனைகள் என்பது புறச்செய்திகளாகிய வெளியில் தோற்றம் தரக்கூடிய நம் கண்ணுக்கு உட்பட்ட செய்திகளை வழங்குவதற்கான உள்ளது. இதிலே அகமயம் என்று சொல்லப்படுகிற அல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்ட செய்திகளை வழங்க முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். அம்ரு என்ற வார்த்தையை சொல்கிறார். இதிலே பெருமக்கள் சொல்வார்கள், ஹல்கு அம்ரு என்று 2 இருக்கிறது, படைத்தல் உத்தரவிடுதல் என்று 2 இருக்கிறது. படைத்தல் என்றால் அல்லாஹ் வேறொரு காரணத்தின் மூலமாக ஒன்றை உருவாக்கினால் அதற்கு பேர் படைத்தல். உதாரணமா, நம்மை படைத்தான் நம்முடைய தாயின் வழியாக, களிமண்ணிலிருந்து படைத்தான், இப்படி பிற பொருளின் மூலமாக பார்க்கினால் அதற்கு பேர் படைத்தல். அல்லாஹ்வே டைரக்டாக சம்பந்தப்பட்டால் அதற்கு பேர் அம்ரு என்று சொல்வது. இன்டைரக்டாக இருந்தால் ஹல்க் என்றும், டைரக்டாக இருந்தால்
அம்ரு என்றும் சொல்லலாம். இப்போ ரூஹ் என்பது அல்லாஹ்வே வந்து ஊதுகிறான் என்பதுதான் ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு சொல்லித் தரப்படக்கூடிய கருத்தாகும். அது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பது நமக்கு புரியாத போது அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், 1.25 ரூபாய்க்கு விற்கிற அந்த முட்டை அது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. 1.25 ரூபாய்க்கு இல்ல, சும்மா சொல்ற ஒரு முட்டை அது என்னுடைய கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா அதுக்குள்ள உயிர் எப்படி புகுந்தது? உள்ளே இருந்து கோழி குஞ்சு வெளியே வருது, அந்த கோழி குஞ்சு உயிரோட்டமாக உடைத்துக் கொண்டு வெளியில வருகிறது, உள்ளே அந்த உயிர் எப்படி புகுந்தது? இந்த சின்ன முட்டைக்குள்ள அது நல்ல ஒரு கோட்டை போன்று இருக்கிறது, அரண் போன்று இருக்கிறது, உள்ளேயும் ஜவ்வினால் உள்ள ஒரு திரை ஒன்று இருக்கிறது, மேலே முட்டை தோடு ஒன்று இருக்கிறது, உள்ளே ஜவ்வினால திரை இருக்கிறது. இவ்வளவுக்கு மத்தியில உயிர் எப்படி போச்சு? அந்த கோழி குஞ்சு வரும்போது உயிராட்டம் வருது. எனவே இந்த கோழி முட்டை எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்படி உயிர் உள்ளே சென்றது? உயிர் உள்ளே எப்படி சென்றது என்பதையும் புரிய முடியாது, உயிர் எப்படி வெளியாகுவது என்பதையும் புரிய முடியாது. உயிரை புரிவதற்கு உங்களுக்கு தரம் இல்லை என்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டான். நம்முடைய மொபைல் போன்கள் கூட அண்டர் கிரவுண்ட்ல போனா எடுக்க மாட்டாங்க, லிப்ட்ல சரியான பொருத்தப்பட்ட லிப்ட்ல போனா அதை எடுக்க மாட்டாங்க. ஆக அதற்கு டவர் கிடைக்கவில்லை என்பதான் நாம் சொல்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது முற்றிலும் சுற்றி நல்லா சாந்து வச்சு பூசப்பட்ட அந்த முட்டைக்குள்ளே எப்படி உயிர் போனது? அல்லாஹ் சொல்வான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. 4:78 வசனத்திலே சொல்வான், ஐனமா தகூனு, நீங்கள் எங்கிருந்தால் யுத்ரிக்குமுல் மௌத்து, மரணம் உங்களை வந்து சேர்ந்துவிடும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யா, உயரமான இடத்திலே, மனிதர்கள் சஞ்சாரமற்ற உயரமான இடத்திலே உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் நீங்கள் இருந்தால், உறுதியாக முழுக்க நீங்கள் கட்டப்பட்டு காற்றில் போத முடியாது, இன்னும் மின் அலைகளும் போத முடியாத அளவிற்கு முழுக்காக கட்டப்பட்டிருந்தாலும் அங்கு உயிரை கைப்பற்றக்கூடிய நேரம் வந்தால் அந்த மனிதன் வீழ்ந்து கிடப்பான், இறந்து கிடப்பான். எப்படி உள்ளே மனசு வந்தார், எப்படி கைப்பற்றினார் என்பதை உங்களை புரிய முடியாது என்று சொல்கின்றார். கணேசருக்குரியவர்களை புரிய முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. அதே போன்று அது நம்முடைய உடம்பிலே எங்கே இருக்கிறது? மூளையில் இருக்கிறதா அல்லது ஹிருதயத்தில் இருக்கிறதா, வேறு எங்கே இருக்கிறது? உயிர் இருக்கிறதா என்பதை நாம் போய் துடிக்குதான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் மவுத்தாக போற நிலையில் இருக்கிறாரு, அவரை போய் ஹார்ட் ஏறி இறங்குச்சுன்னா சரி உயிர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். ஆக அந்த அடையாளங்களை வச்சுதான் நாம் உயிரை தெரிந்து கொள்கின்றோமே தவிர அது எப்படி எங்கே இருக்கிறது என்பது நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. கணேசருக்குரிய பெருமக்களே, உயிர் என்பது மனிதனுடைய உடலில் புகுதுவதற்கு முன்னாலேயே படைக்கப்பட்டு விட்டது. மனிதனுடைய உடம்பிலே புகுதுவதற்கு முன்னாலேயே படைக்கப்பட்டது. அது இந்த மனித உடலிலே கொஞ்ச நாள் குடியிருந்தது. அதற்கு பிறகு இதை விட்டு அது வெளியாகி விடுகிறது. செத்து விடவில்லை, உடல் தான் செத்து விடுகிறது தவிர உயிர் சாகவில்லை. உயிர் வெளியாகி விடுகிறது. வெளியாகி அது ஒரு நிலையிலே இருக்கிறது. இப்படி மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னால், மனிதனுடைய உடலுக்கு முன்னாலேயே அந்த உயிர் இருந்தது, உடலே புகுந்தது. அதற்கு பிறகு உடம்பிலிருந்து வெளியாகி விடுகிறது, வெளியாகி ஒரு தனி நிலையில இருக்கிறது என்பதை ஷரியத் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாம் நினைக்கிறோம் இறந்த உடனே உயிரும் அழிந்து விடுவதாக. இல்லை, உயிர் அழிந்து விடுவதில்லை. உயிர் நம்மை விட்டு வெளியாகி அது ஒரு உடலில் இருந்து அதனுடைய கூட்டிலிருந்து வெளியாகிவிட்டது. அதைத்தான் நம்முடைய பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள், இன்திகால் ஹோ கயா ஹை. ஒருவர் இறந்து விட்டால் சொல்வார்கள் இன்திகால் ஹோ கயா ஹை. இன்திகால்னா இடம் மாறிவிட்டார். இந்த உயிர் இடத்தை மாற்றிக்கொண்டு விட்டது. இதுவரை இந்த மண் மாண்டமாகிய இந்த தகை, ரத்தம், நகம் இதில் உள்ள இதற்கு குடியிருந்தது. பின்பு இன்திகால் ஆகிவிட்டது என்றால் இதை விட்டு இடம் பெயர்ந்து விட்டது என்று உறுதியிலே பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அரபியிலே வஃபாத் ஆகிவிட்டான், வஃபாத் ஆகிவிட்டான் என்று சொல்றார்கள். வஃபாத் என்றால் கணக்கை முடித்துக் கொண்டான். ஒரு கணக்கு ஒரு அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு, அடுத்த அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு என்பதுதான் பொருள். கணக்கை முடித்துக் கொண்டான். தமிழிலே சொல்லும் பொழுது உயிர் பிரிந்து விட்டது என்றுதான் சொல்வார்கள். உயிர் இறந்து விட்டது என்று சொல்லவில்லை, உயிர் இந்த உடம்பிலிருந்து பிரிந்து விட்டது என்று சொல்கிறார். இதனால் தான் திருக்குறானிலே உயிரின் நிலைகளை 5ஆக சொல்லிப்படப்படுது. ஒன்றாவது, உயிர் படைக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த நிலை. உயிர் படைக்கப்படுவதற்கு முன்னால் இல்லாமல் இருந்தது. அதைத்தான் இன்று கூட ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா இன்சானி ஹீனும் மின தஹ்ரி லம் யகுன் ஷையம் மذ்கூரா. ஒவ்வொரு ஜும்மாவிலையும் சூரத் சஜ்தா ஓதிவிட்டு அதற்கு பிறகு 2வது ரக்காத்தில் ஓதி காட்டுவார்கள். அல்லாஹ் தஆலா இன்சானி ஹீனும் மின தஹ்ரி லம் யகுன் ஷையம் மذ்கூரா. 76 1வது வசனத்திலே முதல் நிலையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மனிதனுக்கு அவன் என்னவென்று சொல்லப்பட முடியாத ஒரு பொருளாகவே இல்லாத ஒரு காலம் இருந்தது. அவரு மனிதன் நிலைமையிலே இருக்கிறது தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். என்னவென்றே சொல்ல முடியாத ஒரு பொருளாகவே இல்லை அவன். அப்ப இல்லை என்ற நிலையில ரூஹ் என்பது இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அதை படைத்தான். எப்போது படைத்தான்?
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த உடனேயே எல்லா தற்சாடும் உங்கள் ரூஹு, எங்க ரூஹு, என் பேர ரூஹு, பேச்சு எல்லாம் படைத்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த உடனே படைத்து விட்டான். 107, 172 வசனத்திலே அல்லாஹ் தஆலா உயிர்களிடத்தில் எல்லாம் ஒரு ஒப்பந்தம் வாங்கினான். நான் இறைவனா என்று ஒரு கேள்வியை கேட்டார். அதிசயமான கேள்வி. உடனே ஆம் இறைவா நீதான் என்று சொன்ன எல்லாரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த உடனே அவருடைய முதுகந்தண்டிலிருந்து எல்லா உயிர்களையும் அல்லாஹ் படைத்து விட்டான். எல்லா உயிர்களையும் நிறுத்திக் கொண்டு கேட்டான், வைதா அகத ரப்புக மின் பனி ஆதம், மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா வாக்குறுதி வாங்கினான். மின் துஹூரிஹிம் துர்ரியத்தஹும், அவருடைய முதுகந்தண்டிலிருந்து அவருடைய சந்ததியை பூரா வெளியாக்கினான். வஅஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களின் மீது அவர்களை சாட்சியாக வைத்துக் கொண்டு கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவனா என்று கேட்டான். அவைகளெல்லாம் காலுபலா, ஆம் என்று கூறினான். கண்ணியத்திற்குரிய ரூஹாக இருக்கின்ற பொழுது எல்லா உயிரும் ஆதமனை தாம் படைத்தோனே படைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த மண்பாண்டத்திலே, இந்த சதை குண்டத்திலே வந்து சொருவது கொஞ்சம் லேட்டாக இருக்கிறது தவிர அது முன்னாலே. அதுக்கு நான் உதாரணம் சொல்வது பழக்கம். டிரைவர்கள்லாம் கார்ஷெட்ல போய் பார்த்தீங்கன்னா டிரைவர்லாம் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு கார் வந்தோடனே ஒருத்தரோட ஜாயின் பண்ணி ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த உயிர்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து கதை வச்சுட்டு இருந்து அல் அருவாஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் அருவாஹு ஜுனூதும் முஜன்னதா. சொல்றது புரியும் என்று புரிகிறேன். காசுக்கு நம்ம போனோம்னா டிரைவர்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, கார் வராது. பிறகு 8 மணிக்கு கொண்டு வரவும் ஒருத்தர் எடுத்துட்டு ஓடிடுவார், 8:05 கொண்டு வரவும் ஒருத்தர் எடுத்துட்டு ஓடிடுவார், அடுத்து 9 மணிக்கு கொண்டு வரவும் எடுத்துட்டு ஓடிடுவார். இதே மாதிரி இந்த ரூஹ்கள் எல்லாம் படைக்கப்பட்டு ஒன்றாக இருந்தன. அந்த இருந்த நிலையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது அல் அர்வாஹு ஜுனூது முஜன்னதா வமா தஆரஃப மின்ஹா தஆரஃப வமா தனாக்கர மின்ஹா தனாக்கர. இவெல்லாம் கூடி உட்கார்ந்து இருந்தன. அதிலே அப்ப எதெல்லாம் பழகுச்சோ அதெல்லாம் இப்ப பிரியப்படுது. அப்ப ஏற்கனவே அந்த உயிர் கூட்டாளி போட்டு சொக்காளி போட்டு இருந்ததெல்லாம் உலகத்துக்கு வந்தா நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்ப எது சண்டை பட்டதோ அது இங்க வந்தோம் மறப்பாரு. அவனுக்கும் எனக்கு மறப்பு. ஏன்டா எதுக்கு இவன் மறைச்சுக்கிறான் காரணம் தெரியாது. இவன் அவனை சண்டை போடுவான், பிடிக்கவே பிடிக்காது. என்ன காரணம்? சம்திங் தான். என்னடா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஏற்கனவே உள்ள வெறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக இந்த அருவாகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது குலிக்கத்தில் அருவாஹு கபரல் அஜ்சாதி பி அல்ஃபை சனா, ரூஹ்கள் எல்லாம் மனிதனை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் படைக்கப்பட்டு விட்டது. மனிதனை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் படைக்கப்பட்டதாக ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டப்படுகிறது. ஆக இந்த ரூஹுனுடைய 2 நிலையை பற்றி பார்த்தோம். ஒன்று, படைக்கப்படுவதற்கு முன்னால் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தது, அதன் பிறகு படைக்கப்பட்டது. 2வது நிலை, படைக்கப்பட்டதற்கு பின்னால் உடலில் நுழைவதற்கு முன்னால் அதுவெல்லாம் ஒரு இடத்துல சஞ்சாரமாக இருந்து கொண்டிருந்தன. அதன் பிறகு உடலோடு அல்லாஹ் தஆலா அவ்வப்போது சம்பந்தத்தை உண்டாக்குகிறார். எப்படி டிரைவர் வந்த உடனேயே ஒரு பஸ் வந்த உடனே அந்த டிரைவர் வண்டி எடுத்து போறாரோ அதே மாதிரி அந்தந்த காலத்திலே அல்லாஹ் இந்த உயிரை ஊதுகிறான், மனிதனிடையே அந்த உயிரை ஊதுகிறான். அதைத்தான் ஒரு வசனத்தில் சொல்லுவான், வனஃபஹ்து ஃபீஹி மின் ரூஹி. 3வது நிலையை பற்றி குர்ஆன் சொல்லும், வனஃபஹ்து ஃபீஹி மின் ரூஹி, என் உயிரை நான் ஊதினேன் என்று சொல்வான். என் உயிர் என்றால் என்னிடத்தில் இருக்கிற உயிர். என் பேனாவை கொடுத்தேன்னு சொல்றாங்க, என்னிடத்தில் இருக்கிற பேனான்னு சொல்ற மாதிரி என்னிடத்தில் இருக்கக்கூடிய உயிரை நான் அவனுக்கு ஊதினேன், நானாக ஊதினேன். வேறு யாருடைய ஜிப்ரீலோ மற்ற இஸ்ராயீலோ மற்ற மலக்களுடைய வாசித்தா இல்லாமல் நானாக ஊதினேன். அந்தந்த உயிர் ஊத போற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பு அந்த ஆத்மாவுக்கு ஏற்படுகிறது என்பதாக நமக்கு ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகின்றன. அதைத்தான் சொல்லி நீங்கள் கவியிலே படித்திருப்பீர்கள். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கடுகவழி சித்தர் என்பவர் பாடினார் என்று. நந்தவனத்திலே ஒரு ஆண்டி என்று சொல்லப்படக்கூடிய ரூஹு, அது சொர்க்கம் என்ற நந்தவனத்திலே தெரிந்து கொண்டிருந்தது. ரூஹு சும்மா உட்கார்ந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருந்தார்கள். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி, குயவன் என்ற அல்லாஹ்விடத்தில் சொல்லி எனக்கு ஒரு குடம் கொடு, எனக்கு ஒரு உடம்பை கொடு என்றது கேட்டு, குயவனாகி அல்லாஹ்விடத்தில் எனக்கு ஒரு மான் பாண்டம் வேண்டும் என்று கேட்டு அதை குயவனிடத்தில் வேண்டி கொண்டு வந்தது. சரி, ஒரு தோண்டி அதை ஒழுங்கா வாழ்ந்திருந்தா நல்லா இருக்கும். ஆனா கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி கொண்டு வந்த அந்த தோண்டிய கூத்தாடியே போட்டு உடைத்து விட்டது என்று சொல்வார்கள். ஆக அந்த நந்தவனத்தில் இருந்த ஒரு ஆண்டி இந்த தோண்டியை வந்து பூந்து கொள்கிறார். தோண்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த உடம்பிலே இருந்த இது 3வது நிலை. மனிதனுடைய உடம்பிலே அந்த உயிர் பிரிகிறது. இது 3வது நிலை. 4வது நிலை உடலிலிருந்து வெளியானதற்கு பிறகு. அதை பற்றி அல்லாஹ் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் 385 சொல்லி காட்டுவான். எல்லாமும் வசனங்களின் மூலமாக 5 நிலைகளும் நமக்கு விளக்கப்படுகின்றன. மனிதன் ரூஹ் படைக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள நிலை, அல்லத்தால் இன்சானி ஹீனு மினத் தஹரி, காலத்தில் ஒன்று வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார்.
படைக்கப்பட்ட பிறகு உள்ள நிலை வைதா சதரப்புக்கம் என்பனி ஆதமுடைய முதுகண்டிலிருந்து அனைத்தையும் வெளியாக்கியதாக அல்லாஹ் சொல்கிறார். உடம்பிலே புகுந்ததற்கு பிறகு நிலை என்னுடைய உயிரை ஊதினேன் என்று சொல்கிறார். உடலிலிருந்து பிரிந்ததற்கு பிறகு உள்ள நிலை குல்லு நாசின் தாய்க்கத்தில் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுகித்துக் கொண்டிருக்கின்றன என்று அது வெளியானதற்கு பிறகு திரும்பவும் அவைகளெல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. நல்ல ஆத்மாக்கள் என்று பிரிக்கப்பட்டு எல்லியூன் என்ற இடத்தில் இருக்கின்றன, தீ ஆத்மாக்கள் என்று பிரிக்கப்பட்டு சிஜின் என்ற இடத்தில் இருக்கின்றன. ஆத்மாக்கள் உடம்பிலிருந்து வெளியானதற்கு பின்னால் அது தனியாக திரும்பவும் ஒன்று கூடி இருக்கின்றன. அல்லாஹ் சொல்வான், இப்படித்தான் இறந்தவர்களை அல்லாஹ் தஆலா ஹயாத்தாக்குறான் என்று 2:73 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கணேசத்துக்குரிய பெருமக்களே, இந்த நல்ல நேரத்திலே இன்னொன்றையும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் உடம்பிலே வாழுகின்ற இந்த நேரத்திலேயே இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு உயிர் போய்விட்டு வந்து விடுகிறது. இரவு நேரத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் தூங்குகின்ற பொழுது ரூஹ் அல்லாஹ்விடத்தில் போய்விட்டு வந்து விடுகிறது. அதை பற்றி அல்லாஹ் தஆலா 6:60 வசனத்தில் சொல்வான், ஹுவல்லதீ யதவஃபாக்கும் பில்-லைலி வ யஅலமு மா ஜரஹ்தும் பின்-நஹார். உங்களை இரவிலே அவன் உயிரை கைப்பற்றுகிறான், பகலிலே நீங்கள் காயப்படுத்தியதை கேட்டறிகிறான். பகலில் நீங்கள் காயப்படுத்தியதை பற்றி இரவு உங்களிடத்தில் கேட்டறிகிறான், இரவு உங்களுடைய உயிரை கைப்பற்றுகிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். கணேசத்திற்குரிய பெருமக்களே, மரணம் நிச்சயமானது என்பது நாமெல்லாம் அறிந்த செய்தி. மரணம் நிச்சயமானது. நிச்சயமான ஒரு செய்தி ஒன்று உலகத்தில் உண்டு என்றால் மரணத்துக்கு வேறு விடுதமில்லை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், லிதூரில் மௌத்தி வபுனூரில் ஹராஜ். மௌத்தாகிறதுக்காண்டியே பிள்ளையை பெறுங்க, மௌத்தாகிறதுக்காண்டியே பிள்ளையை பெறுங்க, கெட்டு போவதற்காக வேண்டிய வீட்டை கட்டுங்கள் என்று சொல்வார். வீடு நாம் கட்டும் பொழுதே அது கெட்டு போவோம் என்று, கெட்டு போவதற்காக வேண்டிய வீட்டை கட்டுங்கள், மௌத்தாகுவதற்காண்டி பிள்ளையை பெறுங்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மரணத்தை பற்றி சொல்கின்ற பொழுது 15:99 வசனத்தில் சொல்வான், உறுதி வரும் வரை அல்லாஹை நீங்கள் தொழுவுங்கள் என்று சொல்வான். உறுதி என்று சொன்னால் உண்மையிலேயே உறுதி, 100க்கு 100 உறுதி, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத உறுதி என்றிருந்தால் அது மரணம் மட்டும்தான். மற்றதெல்லாம் சந்தேகம். வாரிவு வருமா வராதா, சம்பாதிப்பானா சம்பாதிக்க மாட்டானா, மழை பொழியுமா பொழியாதா, எல்லாமே சந்தேகம், எல்லாமே கேள்விக்குறி. ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயமாக நடக்கும், அது மரணம் மட்டும்தான். அதனால அல்லாஹ் தஆலா மரணம் என்று சொல்லாமல் யகீன் உறுதி என்று சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உயிர் பிரிந்ததற்கு பிறகு என்ன நிலை அடைகிறது? அதுதான் இந்த உலகத்திலே கேள்விக்கு. உயிர் பிரிந்ததற்கு பிறகு என்ன நிலை அடைகிறது? உயிர் பிரிந்ததற்கு பிறகு என்ன நிலை அடைகிறது என்பதிலே பல மதங்கள் சரியான கொள்கையை கொண்டிருக்கவில்லை. அதில் இஸ்லாம் தான் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. உயிர் பிரிந்ததற்கு பிறகு அதனுடைய நிலை என்ன? கண்ணியத்திற்குரியவர்களை, சூரத்தை யாசின் நாமெல்லாம் படித்திருப்போம், அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு திருவசனம் சூரத் யாசின். அந்த யாசினிலே அல்லாஹ் தஆலா ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுகின்றான். ஸையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்சாக்கியா என்ற நகரத்திற்கு ஒரு 3 தூதர்களை அனுப்புகிறார்கள். 3 தூதர்களை நபி போக முடியாத இடத்திற்கு வேற மற்றவர்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட யமனுக்கு முஆது ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பினார்கள். அப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தூதர்களை அனுப்பியிருக்கிறார். அது மாதிரி 3 தூதர்களை அனுப்பினார்கள். அந்த ஊர்க்காரர்கள் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் அந்த 3 பேரையுமே தொல்லைப்படுத்துகிறார்கள், அடிக்கவும் துன்புறுத்தவும் செய்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக வேண்டி துன்புறுத்துகிறார்கள். இதை பார்த்த உடனே ஊரில் 4 பேர் இருந்தா ஒரு நல்லவன் இருக்க மாட்டானா? ஒரு ஊர்ல 4 பேர் இருந்தா நல்ல ஒருத்தர், அதுல ஒரு ஆளு ஏப்பா அடுத்த ஊர்க்காரங்களை அநியாயமா அடிக்கிறீங்கன்னு சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. அடுத்த ஊர்க்காரங்களை ஏன் நீங்க அடிக்கிறீங்க? அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து இருந்தா ஏத்துக்கோங்க, இல்லைன்னா ஆளை விட்டுருங்கப்பா, அவங்களை தொல்லப்படுத்த வேண்டாம். நமக்கு என்ன, அவங்க கூப்பிடுறது பொருத்தமாக இருந்தாலும் அந்த கொள்கையின் போவோம், பொருத்தம் இல்லைன்னா போயிட்டாங்கன்னு அனுப்பிச்சிட வேண்டியதுனா என்று சொன்ன உடனேயே ஊர்க்காரங்களுடைய கோபம் எல்லாம் அந்த ஒரு மனிதன் மீது திரும்பி விடுகிறது. நம்ம ஊர் மண்ணை விட்டு நம்ம ஊர்ல பிறந்துட்டு நீ அடுத்தவனுக்கு சார்பா பேசுவியா என்று சொல்லி எல்லோருமா சேர்ந்து அந்த ஆளை ஒரு வழி பண்ணிடுறாங்க. ஹதீஸ்ல வருகிறது, மேலே ஏறி ஒவ்வொருத்தனா குதிச்சு அந்த ஆளு வயிற்றிலிருந்து குடலும் குந்தானியும் வெளியாகி அப்படியே அந்த ஆள் பரிதாபமாக இறந்து விடுகிறான். இந்த செய்தி அல்லாஹ் சூரத்து யாசீன்ல சொல்றான். ஒமாலிலா அந்த சூரா ஜுஸு ஆரம்பிக்கிற அந்த ஆரம்பத்தில் அதை சொல்லி காட்டுகிறார். ஒமாலிலா அபுதுல்லதி பக்கரணி என்ற அந்த தொடரில் அதை சொல்லி காட்டார். உடனே அந்த உயிர் பிரிந்து விட்டது. உயிர் பிரிந்ததற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் தான் கீலது குலில் சன்னா காலையா அனைத்த கோமி யானமூன பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். யாசின் ஓதுன உங்களுக்கு இந்த ஆயத்து இருப்பது நினைவுக்கு வரும் என்று கருதுகிறேன். கீலது குலில் சன்னா, சொர்க்கத்துக்கு போ, சொர்க்கத்துக்கு போ என்பதாக அந்த ஆத்மாவை பார்த்து சொல்லப்பட்டது. அப்ப ஆத்மா என்ன சாவல, உயிரோடு உயிரோடு இருக்க போய் தான் அதில் பார்த்து சொல்லப்படுது உதுகுலில் சன்னா, நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லப்பட்டுச்சு.
ஆனா அந்த ஆத்மா சொல்லுகிறது, எது உடம்பிலிருந்து பிரிந்து விட்டு அந்த ஆத்மா சொல்லுகிறது, என்னுடைய வீட்டுக்கு போய் என்னுடைய செய்தியை நான் சொல்லிட்டு வந்தா நல்லா இருக்குமே, எங்க குடும்பத்தாரிடத்துல போய் ஊரிடத்துல போய் நான் என்னுடைய இறைவன் மன்னிச்சுட்டான், நான் சாதாரண ஒரு ஆள் ஊர்க்காரன் தான், இதுவரைக்கும் என்ன இஸ்லாம் தெரியாது ஈமான் தெரியாது, ஒரு மனிதனுக்கு நான் பறிந்து போனேன் அவ்வளவுதான். ஹபீபுன் நஜ்ஜார் என்று அவருக்கு பெயர். அவர் உயிர் விரிந்ததற்கு பிறகு பேசுகிறது, உயிர் பேசுகிறது அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்ன பிறகு நமக்கு அதுல உயிர் அணிந்து விட்டது என்று சொல்வதற்கு நமக்கு நியாயம் இல்லை. அல்லாஹ் சொல்றது எல்லாரும் தெரியணும், யாசித்தால் வச்சுட்டானோ என்று நமக்கு ஒரு யோசனை வருது. ஆல அந்த உயிர் சொல்லுது, யாலை தக்கோமி யாலமு நபிமா கஃபரலி ரப்பி, என்னுடைய இறைவன் என்னை மன்னித்து விட்டான், வஜஅலனி மினல் முக்ரமீன், என்னை கண்ணியமாக ஆக்கிவிட்டான் என்று என்னுடைய கூட்டத்தார் அறிந்திருக்க வேண்டுமே, அவர்களுக்கு போய் தகவல் சொன்னால் எல்லாம் இருக்குமே என்று அந்த உயிர் பேசுகிறது என்ற தகவலை அல்லாஹ் ஒரு நறுக்கென்ற ஒரு வார்த்தையின் மூலமாக உயிர் என்பது அழிந்து விடவில்லை, அது உயிராகவே இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த ஹபீபுன் நஜ்ஜார் என்பவர் சாதாரண ஒரு மனிதர், அவருக்கு மார்க்கம் தெரியாது, இஸ்லாமும் தெரியாது, ஈமானும் தெரியாது, அவர் ஏற்கனவே வரியில்லாமல் அல்ல, பெரிய வணக்கசாலியும் அல்ல. ஆனால் அடுத்த ஒரு காரணம், ஏன்பா அடிக்கிறீங்க என்று கேட்டதுக்காக வேண்டி அவரை கொலை செய்யப்பட்டது. அதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தையும் கொடுக்கிறான், அவரை கண்ணியமாக ஆக்கிவிட்டான் என்ற செய்தி அந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இதனால் தான் சூரத்தை யாத்தினை உங்களுடைய மூத்தாக்களுக்கு ஓதுங்கள் என்பதாக சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். நம் இறந்து போனவர்களுக்கான இந்த யாத்தினை ஓதும் போது என்ன நோக்கம்னா, யாருன்னா எப்படி அந்த ஆத்மாவை நீ கண்ணியமானது ஆக்கினாயோ அது மாதிரி இந்த ஆத்மாவை எங்க அத்தாவை நீ ஆக்குவாயாக என்பதற்காக அந்த ஒரு நற்குறிக்காக இந்த சூறாவில் ஓதப்படுகிறது. அதுல இன்னொரு செய்தியும் கூட வருகிறது, சூரி பெய்தாம் மினல் அஜிதாதி இலாரத்தின் என்கிறோம் காலு காலு யா வைரனா மம்பாசனா மின் மர்கத்தினா ஆதா. என்ன மறு உலகத்திலே அல்லாஹ் தஆலா தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஆத்மாவை தட்டி எழுப்புவான். தட்டி எழுப்பும் பொழுது தூங்கி நல்ல ஆத்மாக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறது, மறு உலகத்தில் உயிர் கொடுத்து எழுப்பும்போது தட்டி எழுப்புவான். எழுப்பும் பொழுது அந்த ஆத்மா சொல்லுது, ஏப்பா இப்ப என்னையை போட்டு தொந்தரவு பண்றீங்க, எழுப்புறீங்க, நான் இப்பத்தானே படுத்தேன். அது 1.5 நூற்றாண்டா தூங்கிட்டு இருக்குது. ஆனா என்ன சொல்லும், யா லைத்தலனா யா வைரனா மம்பாசனா மின் மர்கத்தினாகாதா, யா வைரனா மம்பாசனா மின் மர்கத்தினாகாதா, இந்த கபரில் இருந்து எங்களை ஏன்பா எழுப்புற, இப்பதானே நான் தூங்குறேன், அகான தூக்கம், நோம்பு சபர் சாப்பிட்டுங்கிற மாதிரி அசந்த தூக்கம், என்னை எப்பா எழுப்புற என்று அந்த ஆத்மா கேட்கிறது என்று அந்த சூறாவளி அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி நம்மளுடைய ஆத்மாவை அல்லாஹ் சொல்லட்டும், நம்முடைய ஆத்மாக்களும் அவர்கள் நல்ல முறையிலே தூங்கட்டும், அவர்களும் அவர்கள் எழுத்தப்படும் பொழுது இப்படி அவர்கள் சொல்லிக்கொண்டு எழுதட்டும் என்பதற்காக வேண்டித்தான் யாசின் சிறை ஓதுங்கள் என்று இந்த 2 நிகழ்ச்சியையும் அல்லாஹ் தஆலா அங்கே ரூஹானி பற்றி சம்பந்தங்களாக சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை நான் இங்கே சொல்ல வந்தது என்றால், திருக்குர்ஆன் நமக்கு எல்லா விளக்கங்களையும் தருகிறது. உயிர் பிரிந்ததற்கு பிறகு அதற்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் பிரிந்த பிறகு என்ன நடக்கிறது என்பதை சொல்கிறார்கள். ஒன்றாவதாக, உயிரை கைப்பற்றிய உடனேயே உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது 2 நிலை. உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது 2 நிலை. ஒன்று, இந்த உலகத்திலிருந்து போக விருப்பம் இல்லாத உயிர், எனவே பிடித்து சண்டை போட்டு தான் எழுப்பாங்க. இன்னொன்று, மரணம் வருவதற்கு முன்னாலேயே மரணத்துக்கு தயாராக இருக்கிறது, எப்போ வரமாட்டாரு, அந்த மாதிரி ஆத்மாவை கூப்பிட்ட உடனேயே எழுந்துச்சு ஓடிடுவார். 2 வகையான நிலை. எனவே வன்னாதிஆதி கர்கன் வன்னாதிபாதி நத்தன் வஸ்ஸாபிஹாதி சபஹன் ஃபஸ்ஸாபிகாதி சபகன் என்ற அத்தியாயத்தின் மூலமாக சொல்றான். வன்னாதிஆதி கர்கன், உயிரோடு தோலை உரிக்கிற மாதிரி அந்த உயிரை உரிக்கப்படுகிறது. உயிரோட ஆட்டல் பாட்டிட்டு அறுத்து தோலை உரிச்சோம்னா எப்படி இருக்கும், அத மாதிரி ரூஹு பிரிக்கும் போது மிக வேகமாக இழுத்து சங்கடத்தோடு இருக்கப்படுகிறது, உயிர்களை கைப்பற்றப்படக்கூடிய ஒரு நிலை. இன்னொரு நிலை, வன்னாஷிதாதி நஷ்டன், வெண்ணையிலிருந்து ரோமத்தை எடுப்பதை போல் எடுக்கப்படுகின்ற நிலை. வெண்ணையிலிருந்து ரோமத்தை எடுத்தால் எவ்வளவு நைட்டாக இருக்குமோ அது போன்று அந்த மனிதனுக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் எடுக்கப்படுகின்ற 2 நிலையிலே மலக்குகள் உயிரை கைப்பற்றுகிறார்கள். நாம் எந்த நிலையில் உள்ளவர்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உயிரை தோல் உரிப்பதை போன்று உரிக்கிறார்கள். அதனால வெண்ணையிலிருந்து ரோமத்தை எடுப்பதை, அப்பதான் ஒரு கேள்வி கேட்பார், என்ன இருந்தாலும் உயிரை பறிக்கும் போது வேதனை இருக்கத்தானே செய்யும், உயிரை பறிக்கும் பொழுது வேதனை இருக்கத்தானே செய்யும், இல்லாமல் இருக்குமா, வெண்ணையிலிருந்து ரோமத்தை எடுத்ததை போன்று எடுக்கிறார்களே என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு விரிவுரையாளர் சொல்வார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்ச்சியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அறையிலிருந்து இந்த அறைக்கு செல்கிறார்கள். இதற்கிடையில் அங்கிருந்த நகரத்தினுடைய பெண்கள் அத்தனை பேர்களும் தட்டிலே மாம்பழம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பழத்தை நறுக்கிறேன் என்ற பெயரிலே அத்தனை பேரும் கையை நிறுத்திக் கொண்டார்.
கையை நறுக்கிக் கொண்டார்கள், ரத்தம் வழிகிறது. ஒருவர் அல்ல, 2 பேர் அல்ல, அந்த நகரத்தில் உள்ள எல்லா பெண்களும், விருந்திலே கலந்து கொண்ட அத்தனை பேர்களும் வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் கையை நறுக்கிக் கொண்டார்கள் என்றால் அந்த சுலேகாமாவும் சேர்ந்து கையை நறுக்கிக் கொண்டார்கள் என்பதுதான் வேடிக்கையான ஒரு செய்தி. அவள் கூடவே இருக்கின்றாள், எந்நேரமும் இருக்கின்றாள். அவர்களை தன்னுடைய இச்சையின்பால் இணங்குவதற்கான வற்புறுத்திய அந்த அம்மா கூட அந்த ஒரு நொடி பொழுதிலே மாகாதா அவசராய் நகாவா எல்லாம் அழக்கும், சரி இது மனுஷனாக இருக்க முடியாது, கண்ணியமிக்க மலக்காஸ்தான் இருக்கும் என்பதாக சொல்லி கையை அறுத்துக் கொண்டாள். கையை அறுக்கும் பொழுது ஒரு சின்ன வேதனை கூட தெரியாமல் எப்படி அறுத்தார்களோ அதுபோன்றுதான் மலக்கல் மௌத்து அந்த மனிதன் வந்து ருகை கைப்பற்றி விடுவான். அறுபடுகிறது, ஆனால் ஒரு வலி கூட தெரியாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, பழம் அறுத்ததுதான் தெரிகிறது தவிர கை அறுத்தது தெரியவில்லை. எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன பிறகு பார்த்தால் தான் கட்டிலே ரத்தம் படுகிறது தெரிகிறது என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை போன்று 2 ஆத்மாக்களை 2 வகையாக இயக்கப்படுகிறது. ஒன்று தோலை உரிப்பதை போன்று உரிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. இரண்டாவதாக வெண்ணையிலிருந்து ரோமத்தை நீக்குவதை போன்று அந்த உயிர் கைப்பற்றப்படுவது. அல்லாஹ் அத்தகைய நிலையிலே நம்மை ஆட்சியர் புரிவானாக. இவ்வாறு எடுத்து செல்லப்பட்ட இந்த ஆத்மா, இவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்ட இந்த ஆத்மா அப்படியே மேல் நோக்கி கொண்டு போகப்படுகிறது. மேல் நோக்கி கொண்டு போகப்படுகிறது. மலக்குகள் அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். தங்க தாம்பாளத்திலே சில உயிர்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள், மோசமான தட்டிலே வைத்த சில உயிர்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு செல்கின்ற அந்த வேளை உண்மையிலேயே மனிதனுடைய மரணம் எப்படி அமைகிறது என்பது அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியமாகும். ஒரு கவிஞர் சொல்வார், பாகமுடன் வளர்த்த உடல் பள்ளி பாம்பு கிரையோ கழுகு தாகங்களுக்கிறையோ கண்ணே ரஹ்மானே என்பதாக சொல்வார். பாகமுடன் வளர்த்த உடல் பள்ளி, நாம் அழகா பாலை ஊற்றி நெய்யை ஊற்றி வளர்க்கிறோம், ஆனா என்ன மூத்துடைய நிலைமை எப்படி ஆகுது தெரியாது. அல்லாஹ் காப்பாற்றணும். எங்கேயாவது போகும்போது யாருக்குமே தெரியாது, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடந்தன்னு சொன்னா நம்ம அந்த நிலையை கொஞ்சம் எண்ணிப்பார்கள். அவர் அழகாக கவியா படிக்கிறார். இப்பொழுது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாம் காப்பாற்ற வேண்டும். நம்ம எல்லாம் நம்முடைய குடும்பத்தாரை சுற்றி இருக்க எல்லோரும் சந்தோஷமாக வழியில் புகிற மூர்த்தை நமக்கு தந்தல் புரிய வேண்டும். திடீர் மரணங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்ற வேண்டும். இடி படகிலேயோ அல்லது தண்ணீரிலேயோ அல்லது நெருப்பிலேயோ கரிந்து எரிவதிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்ற வேண்டும். சிறப்பான இந்த நாட்களில் நாம் துஆ செய்வோமாக. நேசத்திற்குரிய பெருமக்களை, நாம் இந்த உலகத்தில் பிரிவது எப்படி இருப்போம் யாரும் சொல்ல முடியாது. பாகமுடன் வளர்த்த உடல் பள்ளி பாம்புக்கிறையோ கழுகு காகங்களுக்கிறையோ கண்ணே ரஹ்மானே என்பதாக அவர் சொல்லி காட்டுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான ஆகிர கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபகத் தஹலல் ஜன்னah, யார் கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு போய்விடுவார். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வரக்கூடிய வாக்கியம் பெற்றால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஆனா அது கடைசியில் வரும்னா எப்போ வரும்னா நம்ம எந்த நேரமும் சதாம் அதை சொல்லிக்கிட்டு இருந்தா தான் வரும். இல்லையானால் சில பேர் மூத்தாங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி கொண்டு போவாங்க, இப்படி இப்படி கொண்டு போவாங்க. என்னடா மூக்கு பொடி வேணும். இன்னொருத்தர் இப்படி இப்படி கொண்டு போவாங்க. மௌத்தாக இருக்கிற அவங்களுக்கு அந்த சிகரெட் நினைப்பு தான் ஆகும். அதுலேயே அந்த நினைப்பு தான் ஆகும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, சில பேர் இப்படி தராசியை கையை கொண்டு போன மாதிரி இப்படி கொண்டு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தராசு தட்டு இருப்பது போன்று அவர்களுக்கு இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியான பல நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் யாருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வரும்? எப்பொழுதும் தராசு நிறுத்திக்கொண்டே இருப்பவனுக்கு தராசு நினைவு, மூக்குப்பொடி போட்டவனுக்கு மூக்குப்பொடி நினைவு, சிகரெட் போட்டவனுக்கு சிகரெட் சுருட்டு சுருட்ட நினைவு வருமானால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எப்பவும் சொல்லிக்கிட்டு இருந்தா தான் அந்த கடைசனத்தில் நசீப் இருக்குமே தவிர சும்மா இருக்கவன் கடைசனத்தில் திடீர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உரித்து விடாது. எனவேதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவனுக்கு சொர்க்கம். இன்னும் ஒரு தடவை சொன்னா சொர்க்கமா, அவன் எப்படி போனாலுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ஆனா அந்த ஒரு தடவை எப்ப சொல்ல முடியும் என்றால் காலமெல்லாம் அந்த இதிலே இருந்தால்தான் சொல்ல முடியும், இல்லாத சொல்ல முடியாது. எனவே நம்முடைய உயிர் எப்படி பிரியணுங்கிறத நம்ம இப்போவே தீர்மானம் பண்ணிக்கலாம். நம்ம உயிர் எப்படி பிரியணும் நம்ம விருப்பம் இருக்குமானால் அதை நாம் இப்போதே தீர்மானம் பண்ணிக்கலாம். இப்பொழுது இருந்தே லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருப்போமே. ஆனால் கடைசி நேரத்தில் தன்னறியாமல் நம்முடைய நாவு வந்து சேர்ந்துவிடும். கணேசருக்குரிய பெருமக்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிலே யார் மூத்தானார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கலிமாவில் பிரிய வேண்டும். சாதாரண ஆடு கோழி கூட அந்த ரூஹ், அந்த ஆத்மா, ஆடு கோழி கூட ஒரு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்ற அந்த வார்த்தையோடு பிரிய வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. ஆடு கோழி மாடை நாம் அறுக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்வதற்கான அந்த ரூஹுக்கு ஒரு சாந்தியை கொடுத்துட்டு அந்த இறைச்சி நமக்கு ஹலாலாயிடும். அந்த ரூஹுக்கு, உயிர் வாழ்ந்த அந்த ரூஹுக்கு சாந்தியை கொடுத்து விட்டால் அந்த இறைச்சி நமக்கு ஹலாலாகிவிடுது. அதற்கு நாம் சாந்தியை கொடுக்கவில்லை என்றால் இந்த இறைச்சி நமக்கு ஹராமாக ஆகிவிடுகிறது என்று பார்க்கின்ற பொழுது ஆடு கோழி கூட லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் போது நமக்கு அப்படி இல்லையே என்றால் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருப்போமே. ஆனால் மௌத்துடைய நேரத்தில் மலக்கு வந்து நமக்கு சொல்லித் தருவார், சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ், மலக்கு சொல்லித் தந்து நம்மை சொல்ல வைத்து விடுவார். அப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ் தஆலா நம்முடைய நிலையை ஆக்கி தந்தருள் புரிய வேண்டும். இந்த உலகத்திலிருந்து அவைகள் விரிந்திருக்கின்ற பொழுது
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பிரிகிறதுக்கு முன்னால் இன்னொன்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே ரூஹு நம்முடைய உடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ரூஹு எப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறது என்றால், நல்ல காரியங்கள் செய்யும் பொழுதுதான் ரூஹு மகிழ்ச்சி அடைகிறது. ரூஹு மகிழ்ச்சி அடைவது நல்ல காரியம் செய்தால் தான் ரூஹு மகிழ்ச்சி அடைவது, ஆத்மா மகிழ்ச்சி அடைவது. நாம் மகிழ்ச்சி அடைவதல்ல. அந்த ரூஹ் எப்போது மகிழ்ச்சி அடைகிறது? நல்ல காரியம். ஏன்னா அது நல்ல இடத்திலிருந்து உள்ளது. தெரியாதனமா இந்த உடல்ல வந்து பூந்துச்சு. இந்த பாய்ப்பை இவ்வளவு பாவம் பண்ணிட்டு அதை அசிங்கப்படுத்தும் பொழுதெல்லாம் அது ரொம்ப சங்கடத்தோட. உதாரணத்துக்கு நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒருத்தன் அருமையாக குடும்ப உறவு கொண்டு விட்டான். மறுநாள் காலையில் அவன் முகத்தை பாருங்க, ஒரு செழிப்பு, ஒரு பூரி. அவனுடைய மனைவி முகத்தையும் பிடிக்கும். கல்யாணம் முடிச்சுட்டா கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ள மாதிரி இருக்கேன்னு சொல்லுவான். என்ன, கல்யாணம் முடிச்சுட்டா அவன் ஹலாலாக உறவு கொள்றதுனால அந்த ரூஹுக்கு ஒரு சந்தோஷம். சந்தோஷத்தினால அவன் அப்படி முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் ஒரு அழுகு திறக்கல ஒருத்தன் போயிட்டு வந்தானா அவன் முகத்தை பாருங்க, அந்த ரூஹுக்கு சந்தோஷப்படலை. அதன் காரணத்தால் முகத்தை எள்ளும் கொள்ளும் வடிஞ்சிட்டு அவன் திருட்டும். அவன் ஒரு பக்கத்துல நம்ம மாட்டிக்கிறோமோங்கிற கவலை ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் கூட அவன் என்னதான் அழுகு தரத்துல போனான்டா, அது எவ்வளவு காசு கொடுத்து போனாலும் சரி, போயிட்டு வந்த பிறகு அவன் முகத்துல அருள் இருக்காது நிச்சயமா. அதுக்கு காரணம் என்ன? ரூஹ் மகிழ்ச்சி அடைகிறது இல்லை. திருட போறான், திருடினா அவனுடைய முகத்துல என்ன இருக்கும்? சொல்றோம், திருட்டு மொழி முடிக்கிறடா, திருட்டு மொழி திருட்டு வந்துட்டான். அந்த முகத்துல எது கிடையாது, அருள் கிடையாது, போயிடும். போலீஸ்கார அந்த முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடறாங்க, திருட்டு மொழி முடிக்கிறாங்க. அவன் சொல்லவே தேவையில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே பாவத்தில் என்னதான் கொட்டை கொடுத்தாலும் நிச்சயமாக அதில் ரூஹுக்கு சந்தோஷம் கிடையாது. 2 மணி நேரம் ஒரு தவறான காட்சி, 3 மணி நேரம் ஒரு சினிமா பாக்குறீங்களே வச்சுக்கோங்களேன். நீங்க போயிட்டு வந்து கொஞ்சம் முகத்தை பாருங்க, போயிட்டு வந்து கொஞ்சம் முகத்தை பாருங்க எப்படி இருக்கும். பாவத்துல போய் சொன்னதற்கு பிறகு முகத்துல பார்த்தா, ஹதீஸ்ல வரும், போய் சொன்னவனுடைய வாயிலிருந்து ஒரு விதமான வாடை வருது, மலக்குகள் போயிடுறாங்க. மலக்குகள் போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், போய் சொல்லிட்டாலே அவன் முகத்துல ஒரு விதமான அருள் இல்லாத தன்மை ஏற்பட்டு விடுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரூஹ் நம்மிடம் அதனாலதான் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா ரூஹுடைய அழகு வெளியேறு. ஹலாலுடன் இவன் செய்வானே, ஆனால் ஒரு ஹலாலான வியாபாரத்தை இவன் செஞ்சுட்டா அவனுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும். ஹலாலான முறையில் மனைவிக்கு போயிட்டு வந்தா அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சி முகத்திலே தெரியும். அகம் என்று சொல்லப்படுகிற ரூஹ் எப்பொழுது மகிழ்ச்சி அடையும் தெரியுமா? நல்ல தாண்டி நபிகள் நாயகம் குர்ஆன்ல சொல்லுவான், அலா திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வை சற்று நேரம் தொழுது விட்டு அவன் சென்றான். அந்த முகத்தை பார்த்தாலே பால் வடியுமா, ஐயா கொஞ்சம் ஊதி விட்டு போங்க, நீங்க ஷூடு ஊதிட்டா போங்க, என் பிள்ளைக்கு பிடி தீர்ந்து விடும் என்று இந்த அருள் முகத்தை பார்த்த உடனே சகோதர சமைத்தவர்கள் எல்லாம் வாசலில் நின்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அது அருள், அந்த ரூஹ் சந்தோஷப்படுகிறது. இப்படி நாம் சந்தோஷப்படுத்துவதனால் எந்நேரம் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆக இந்த உலகத்திற்கு நாம் பிரிந்ததற்கு பிறகு நம்முடைய உயிரை தூக்கிக் கொண்டு மலக்குகள் செல்கிறார். ஆக உயிர் செத்துவிடவில்லை, உயிர் உயிரோட இருக்கிறது. அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். செல்லும் பொழுது மற்ற மலக்குகள்னா என்ன உடைய நாட்டமா இருக்கு, 7ஆவது வானத்தில் இருக்கிறவங்க, 6ஆவது வானத்தில் இருக்கிறவங்க, 5ஆவது வானத்தில் இருக்கிறவங்க மூக்க பிடிப்பாங்க, என்ன நாட்டம் உடைய நாட்டமா. அப்பதான் தெரியும் இந்த பாவி பேரோட உயிரை ஒருத்தர் தூக்கிட்டு போறார், இந்த மலத்தை தூக்கிட்டு போறாரு மேல. அத மற்ற மலக்கள் எல்லாம் வெறுப்படைவார்கள். அதே நேரத்தில் நல்ல மனிதனை கொண்டு போனா என்ன ஒரு விமான வாசல் கஸ்தூரி வாழ எடுத்துக்க, என்ன இன்னைக்கு செய்தி, வானத்துல இவ்வளவு வாசம் வருது, என்ன தெரியலையே என்று அவர்கள் விசாரிப்பார்கள். அப்போ ஒரு நல்ல மனிதனுடைய உயிர் மேலே சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உயிர் செத்து விடவில்லை, திரும்ப திரும்ப அழுத்தமாக இருந்தால் நான் சொல்கிறேன், அதை எடுத்துக்கொண்டு மேலே சென்றார்கள். மேலே போன உடனே என்ன நடக்குது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயிர்கள் எல்லாம் இருக்கின்ற இடத்திற்கு, நல்ல உயிர் இருந்தால் நல்ல உயிர் இருக்கிற இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது, தீய உயிராக இருந்தால் தீய உயிர்கள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. நல்ல உயிர் உள்ள இடத்திற்கு பேர் இல்லியூன், தீய உயிர் இருக்கக்கூடிய பேர் சிஜ்ஜீன். இந்த இல்லியூனுக்கு கொண்டு போனோடனே மற்ற உயிர்கள்லாம் வந்துடுறாங்க. வந்து நீ கணவனாவை பாத்தியா, என் மச்சனை பாத்தியா, எங்க அக்காவை பாத்தியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நசையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஃபயௌது நபிஹி அர்வாஹுல் முஃமினீன், மூமின்களுடைய உயிர்கள் எல்லாம் அந்த ஆத்மாட்ட வரும். வந்து வரும்போது இவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, வந்த உயிர்கள். ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள் வருது, நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள் வருது, ஏதாவது செய்தி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வெளிநாட்டில் இருக்கும்போது எங்கேயாவது நம்ம ஊர்ல இருந்து ஆள் வந்தா சந்தோஷப்படுற மாதிரி அந்த உயிர்கள் எல்லாம் அருவாகுல் மூமினின், மூமின்களுடைய எல்லா உயிரும் அவனிடத்தில் வருவார்கள். லஹும் அஷத்து ஃபஹம்பிஹி மின் அஹதின் பிகாயிபி யக்துமாலஹி, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள் வருது என்று சந்தோஷமா இருப்பார்கள். ஃபயஸ்அலுனஹு மாதா ஃபஅலஃபுலான், மாதா ஃபஅலஃபுலான், என்ன ஆச்சு என்றால் இன்னால் என்பதாக கேட்பார்கள். கேட்கும்போது மலக்கள் சொல்வாங்களாம், அட பாவம் இப்பதாப்பா உலகத்தினுடைய
கவலையிலிருந்து வந்திருக்கிறார். எப்படி நம்ம வெளியூர்ல இருந்து ஏர்போர்ட்ல இறங்கி இங்க வந்த உடனே நமக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். ஏன்னா வர்றேன் ஃபிளைட்ல தான் வர்றோம், ஃபிளைட்ல வர்றதை விட பெரிய வேதனை அதை இறங்கி அந்த கியூல நின்று சாப் வாங்கி இந்த சாமான எடுத்துக்கிட்டு வெளியில வந்து தர்றது. இந்த சாமான் காலையிலே பஸ்லேயே வந்திருக்கலாம்னு நினைப்பு வரும். அந்த மாதிரி உள்ள ஒரு வேதனை. அதே மாதிரி இவங்க போனோடனே சொல்லுவாங்களா மற்ற மலக்கள் சொல்லுவாங்க, இப்பதான் அவர் கஷ்டத்திலிருந்து வந்திருக்கிறாரு, பல கட்டத்தை இப்ப கேட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சுட்டாங்கப்பா, இல்லைன்னா இந்த ஒன்றை மட்டும் கேட்டுக் கொடுக்கிறேன் என்று அவர்கள் கேட்பார்களாம். அப்பொழுது இன்னும் ஆளு மூத்தாயிட்டானே, அவர் வந்து ஒரு சொல்றார், இந்நாள் மூத்தாயிட்டானே நீ கேட்கிறாள், மூத்தாயிட்டார வரலியா உங்கள்கிட்ட என்று கேட்ட, வரலிய. அப்போ அந்த ஆள் அந்த இடத்துக்கு கேட்பான், ரொம்ப வருத்தப்படுறார். இந்நாள் வந்திருப்பானேன்னு அவங்க கேட்ட உடனே இவர் சொல்றாரு, வந்துட்டானே மூத்தாயிட்டார், வந்துட்டாரு, இல்லையே வரலையே, எங்க இடத்துக்கு வரலையே. அப்பா நேமா உண்மையில் ஹாவியா அங்க போயிருப்பான் என்பதாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த ரிவாயத்து அபூ ஹுரைரா அறிவிக்கின்ற ஹதீஸ் நசீல இருக்கிறது. அப்போ உயிர் அங்க போன உடனே குசலம் விசாரிக்கிறது, மற்ற உயிர்கள் இடத்தில் விசாரிக்கின்றன. அதற்கு அப்துல் ரஹ்மான் காபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் நசீல வந்திருக்கிறது. காபு அவர்களுக்கு வஃபாத் வந்த உடனே அவங்க மூத்தா போக கிடக்கிறாங்க. பிஷ்ர் பின்த் பர்ரா இப்னு மஅரூர், பிஷ்ர் பின்த் பர்ரா இப்னு மஅரூர் என்ற ஒரு பெண்மணி வந்து அந்த மூத்தா போறவரை பார்த்து சொல்றாங்க, இந்நாளை நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சலாம் சொல்லுங்க. மூத்தா போறாரு, நம்ம அப்படி சொல்றது இல்லை, நான் சொல்லணும். மூத்தா போறவர்கிட்ட ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, யாரா அப்துல் ரஹ்மான் இன் லக்கீத்த புலானன் பக்ர மின்னி அலைக்கலாம், இன்னும் ஆளை பார்த்தீங்கன்னா நான் சலாம் சொல்லிவிடு. அவங்க சொல்லுவாங்க, நான் இருக்கிற நிலைமையில உனக்கு சலாம் சொல்ற மாதிரியமா இருக்கிறேன், நான் மூத்தாக போறேன், கேள்வி எனக்கு என்னெல்லாமோ இருக்குது. அதுக்கப்புறம் தாகுலக்கி அம்மா நீ வந்தா மன்னிப்பானாக, யா உண்மை பிஷ்ரு நகனும் அஷ்கது இருந்தாரு, நிறைய வேலை இருக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு பொழுது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இன்ன அர்வாஹுல் முஃமினீன ஃபீ தைரின் குதுரின் யுஅலகு பி ஷஜரத்தில் ஜன்னதி. உங்களுக்கு தெரியாதா, முஃமின்களுடைய உயிர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே கிளி வடிவத்திலே நீண்டு கொண்டிருக்கும், அப்பொழுது நீங்கள் அந்த மனிதரை சந்திப்பீர்கள், அப்பொழுது சலாம். இப்ப நீங்க போனோன்னு சமாஞ்சலம் நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இந்த ஆத்மாக்கள் பூராவுமே கீழ் வடிவில சொர்க்கத்துல மேய்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நிச்சயமாக மேய்ந்து கொண்டிருக்கும். அப்படி மேய்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல நீங்க அவரை சந்திப்பீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக அந்த அம்மா சொன்ன வரலாறு இப்னு மஜாஹ் பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹம்மது இப்னுல் முகந்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா மூத்தாகிற நேரத்தில் இருந்தார், அவரிடத்தில் நான் போய் சொன்னேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் என்ற வரலாறும் இப்னு மாஜாஹ்விலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு நம்ம சலாம் சொல்லி போறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறவங்க மட்டுமல்ல, மௌத்தா போறவங்களும் ரசூலுல்லாஹி அவங்க சந்திப்பாங்கன்னு நமக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லி அனுப்பலாம் என்ற செய்தி சஹாபாக்கள் நமக்கு வழங்கி காட்டுகிறார்கள். ஆக இந்த உயிர் இங்கிருந்து புறப்பட்டது, மனத்தோடு போனது அல்லது நாட்டத்தோடு போனது, எத்தோடு கட்டதோ, ஆனால் மனத்தோடு போனதை மற்றவர்கள் எல்லாம் குசலம் விசாரிக்கிறார்கள். குசலம் விசாரித்ததற்கு பிறகு எல்லாம் அந்த வேலையை முடிச்சு திருப்பி அந்த உயிர் உடம்புக்கு வந்துருக்கு, உடம்பு கிடக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு வந்து திருப்பி அந்த உயிர் உடம்பு கிடக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு வந்துருக்கு. கிடக்கப்பட்டிருக்கிற இடத்துல வந்து நின்று பார்த்துக்கிட்டே ஒரு பொம்பளை வந்து, என்ன பார்த்தா ராசா நீ செத்து போயிட்டியேன்னு அழுகுறா. பாவி சிரிக்கி, நான் சாப்பாடு கேட்டேன், சாப்பாடு தர மாட்டேன்டா, இப்போ வந்து கள்ளத்தனமா எழுதிட்டு இருக்காளான்னு அது நினைச்சு அது பார்த்து கொண்டே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நேரடி உமர் ரலியல்லாஹு பேசினார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு பேசினார்கள், நேரடியாக மனிதனிடத்தில் பேசுவதை கொண்டு பேசினார்கள். இந்த வரலாறு முன்பு ஒரு நாள் நான் எடுத்து சொல்லி இருக்கிறேன். அது மாதிரி நேரடியாக நாம் என்ன பேசுகிறோமோ அதை கேட்கின்ற நிலையில் இருக்குது. ஆனால் அவைகளால் பதில் சொல்ல முடியாது, அவை நின்று கொண்டே இருக்கின்றன. நம்மை பார்த்து கொண்டு அந்த ரூஹ் அங்கேயே தான் இருக்கிறது. நம்முடைய உடல் எங்கு கடத்தப்பட்டிருக்கிறதோ அதே இடத்திலேயே அந்த ரூஹ் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே இதற்கான விளக்கங்கள் காண கிடைக்கின்றன. அதற்கு பிறகு நம்ம எல்லாம் குளிப்பாட்டி ஜனாசாவிற்கு போறோம். ஜனாசாவிற்கு போகும்போது நல்ல ஆத்மாவாக இருந்தால் கத்தி மூனி சீக்கிரம் கொண்டு போங்களேன், அந்த சொர்க்கத்தை பார்க்கணும் ஆசையா இருக்கு, அந்த சொர்க்கத்தை பார்க்கணும் ஆசையா இருக்கு, சீக்கிரம் கொண்டு போங்களேன் என்பதாக நல்ல ஆத்மா சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமையான ஆத்மா இருந்தா ஐன ததுஹபு நபி, ஐயோ எங்க கொண்டு போறீங்க தேடி போகாதீங்க, அங்க போறீங்க இங்க பாருங்க, அதுதான் நமக்கு கணக்கு. அதை கொண்டு போகும்போது அது பிடிச்சி இங்கு இழுக்குது, நம்ம பிடிச்சி கவர்த்தான பார்த்து போறோம், அதனால நமக்கு கணக்குது. ஆனா இது இருக்குது பாருங்க, நல்ல ஆத்மா நம்ம தலையில தூக்கணும்னா வெயிட்ல
என்னடா அது தன்னால நடந்த மாதிரி கனவே இல்லைன்னு நம்ம சொல்றோம். அதுவே போறது துடிச்சு. இங்க என்ன எண்ணுகிறோம் என்றால், செத்து போகவில்லை உயிர், அது நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இப்பொழுது அது குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. காபிரான ஆத்மாவே என்னையே இங்க கொண்டு போறான்னு கேட்குதுன்னா, முஸ்லிமான ஆத்மா செத்து போச்சுன்னா சொல்ல முடியும்? காபிரான ஆத்மாவே ஐநூத்தி என்னை எங்க கொண்டு போறீங்க? ஆக அது சாகவில்லை, ஆக கூடவே வந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அருளால் நாம் உள்ளே வைத்ததற்கு பிறகு அது தனியாக நின்றது. உயிர் தனியாக இருந்தது, உடல் தனியாக இருந்தது. நாம் உள்ளே வைத்துவிட்டு செருப்பு சட்டம் அழியும் அளவிற்கு நாம் அந்த இடத்தை விட்டு கடந்து விட்டால் அந்த உயிரை கொண்டு போய் உடலோடு இணைக்கப்படுகிறது. இணைக்கப்பட்டுதான் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கேள்வி கணக்கு கேட்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அதை மீண்டும் இல்லியூனுக்கு அனுப்பிவிடுகிறான். ஆனால் உடம்புக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. மீண்டும் அது உயிர்கள் இருக்கின்ற இடத்திற்கு போய்விடுகிறது. ஆனால் அது உயிர் இருக்கின்ற இடத்திற்கு போய்விடுகிறது. அதற்கும் இதற்கு தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கே உயிர்களுக்கு உயிர் இருக்கிறது என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் ஹதீஸிலே காண கிடைக்கின்றன. அதில் நமக்கு மிக தெரிந்த ஆதாரம் பதிர்கணம். பதில் யுத்த காலத்தில் 70 பேர்களை கொண்டு போய் பாலங்கணத்தில் போடப்பட்டிருந்தது. நாட்டமடித்த அந்த உடல்கள் அந்த பாலங்கணத்தில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களை அழைத்துக் கொண்டு இந்த இடத்தில் கரைக்கு வருகிறார்கள். வந்து கேட்கிறாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொண்டீர்களா? நாங்கள் எங்களுடைய இறைவன் எங்களுக்கு சொன்னதை பெற்றுக்கொண்டோம். எங்களுடைய இறைவன் எங்களுக்கு வெற்றி அளிப்பதாக வாக்களித்திருந்தான். அதே மாதிரி வியாபார கூட்டம் அல்லது இந்த கூட்டம் ரெண்டில் ஒன்றை தருவதாக வாக்களிச்சிருந்தான், கனிமத் தருவதாக வாக்களிச்சிருந்தா அதை நாங்கள் பெற்றுக்கிட்டோம். உங்களுக்கு உங்க இறைவன் வாக்களித்ததை பெற்றுக் கொண்டீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு என்னத்தை வாக்களிச்சிருப்பான்? நரகத்தை வாக்களிச்சிருப்பான். அதை பெற்றுக் கொண்டீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அபூஜஹல், உத்பா, உமையா எல்லா பெரியவாரும் உள்ள இருக்கிறார். அப்ப ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்களுக்கு ஏது செவி நீங்கள் கேட்கிறீர்களே, அவர்களுக்கு ஏது செவி நீங்கள் கேட்கிறீர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன்த பிமுஸ்மிஇன் மின்ஹும், உமரே அவங்கள விட உங்க காதுல அவ்வளவு தெளிவா விடாது. அவங்களுக்கு ஸ்பீக்கரை வச்சு சரியா பொருத்தி அவங்க காதுல விழுந்த மாதிரி அவங்கள விட நீங்கள் நல்ல முறையில் கேட்கக்கூடியவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக காபிர் நாட்டம் முடிச்ச நரகத்து போகக்கூடிய ஆத்மாவும் உயிரோடு இருக்கிறது. அதனால் அதனிடத்தில் பேச முடிகிறது, பேசலாம். நாட்டம் முடித்த ஆத்மாவும் இடத்திலையும் நாம் பேசலாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த நேரத்திலே நம்ம இடத்துல மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் 35:22 வசனம். அந்த வசனத்தை சொல்லும்போது, ஒமா அந்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபரில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கேட்க செய்ய முடியாது, கபரில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கேட்க செய்ய முடியாது என்று ஒரு குர்ஆன் வசனம் சொல்லும். அதை சொல்லி கபரில் இருப்பவர்களுக்கு கேட்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டான். எனவே கேட்காது என்பதாக சொல்வார்கள். இது உண்மையிலேயே ஆலய அமர்த்துற கதை. ஒருத்தன் வந்து பேரனப்பான்னு கேட்டான், அல்லானா? நான் படாமல் கணக்கில் கேட்டேன், ஏன்டா அல்லான்னு பேர் வச்சேன்? இல்லைங்க பிச்சேன்னு சொல்ல போனா அதுக்குள்ள அடிச்சிட்டீங்களே. அல்லான்னு சொன்ன உடனே கணக்கில் அடிக்கிறது இல்ல, பிச்சை சொல்ல போனா அதுக்குள்ள அடிச்சுங்க. அதே மாதிரி பாதி ஆயத்தை சொல்றாங்க. அந்த மற்ற இடத்துலாம் கரெக்டா தன்னுடைய தோழர்களுக்கு பக்கம் உட்பட ஆயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த செய்தியை சொல்லும்போது மட்டும் ஆயத்த நம்பரை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா போய் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஆயத்த நம்பர் நான் சொல்றேன், நீங்க கண்டுபிடிச்சுங்க. 35:22 வசனத்துல அல்லாஹ் முதல்ல சொல்றான், இன்னல்லாஹ யுஸ்மிஉ மய்யஷாவு, அல்லாஹ் நாடியவர்களுக்கு கேட்க வைப்பான், நீ கேட்க வைக்க முடியாது. கேட்க வைக்கிறது அல்லாஹ், நீ கேட்க வைக்க முடியாது. என்ன ஆயத்தை நல்லா பாருங்க, இன்னல்லாஹ யுஸ்மிஉ மய்யஷாவு, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கேட்க வைப்பான், வமாந்த நீ கேட்க வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பல இடத்துல சொல்வான், வமா ரமைத்த இத ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, எரியும் போது நீங்க எரியல, அல்லாஹ் எரியா, உங்களுடைய சக்தி அல்ல, அல்லாஹ்வுடைய சக்தி. அப்படி ஒரு வசனம் 8:17 சொல்லும். இன்னொரு வசனம் பலம் தக்லுஹும் வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் அவர்களை கொல்லல, நீங்க கொல்லல, அல்லாஹ் கொண்டான். அதுவும் 8:17 இருக்கிறது. நீங்கள் கொல்லவில்லை, உங்களுடைய சக்தி நான் கொல்லவில்லை. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. 28:56 நீங்கள் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது, அல்லாஹ் காட்டுவான். நீங்க காட்ட முடியாது, அல்லாஹ் காட்டுவான். உங்க வேலையில அல்லாஹ்வுடைய வேலை. இப்படி சொல்லிட்டு வர்ற அல்லாஹ் இங்கேயும் என்ன சொல்றான், இன்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, நாடியவர்களுக்கு அவன் கேட்க வைப்பான். வமன் வமா அன்த பிமுஸ்மின், உங்களால் கேட்க முடியாது.
இதுல இந்த முதல் உள்ளதை அப்படி கட் பண்ணி விட்டு நம்பையும் சொல்லாம அந்த முஸ்லிம் கபர் உள்ளவர்கள் கேட்க முடியாத நல்லா சொல்றான், எப்படி இன்னும் கேட்க முடியலன்னு சொல்றாங்க என்பதாக நம்மிடத்துல ஏமாற்று வேலை செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆத்மாக்களுக்கு கேட்க வைக்க முடியும் என்பதுதான் அல்லாஹ் நாடுகிறான், செய்கிறான், உங்களுடைய சக்தி அல்ல என்பதான் அந்த ஆயத்தின் விளக்கம் என்பதை உங்களுக்கு நினைவு காட்டுகிறேன். காபிர் பயலுக்கு அபூஜஹலுக்கே கேட்கிற ஆத்மா இருக்குமானால், அபூஜஹலுக்கே கேட்கக்கூடிய சக்தி இருக்குமானால் நல்ல ஆத்மாக்களுக்கு இருக்காதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உயிருக்கு உயிர் இருக்கிறது என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்கள். மேராஜ் ஒரு பெரிய ஆதாரம், மேராஜ் மிகப்பெரிய ஆதாரம். மேராஜ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கு பைத்துல் மக்தஸ்க்கு எல்லாருமே வந்திருக்கு. அது இருக்கிறது ஜன்னத்துல 7வது வானம் 3வது வானம் 4வது வானம் எதுவும் இருக்கட்டும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது பைத்துல் மக்தஸ்க்கு உலகத்துக்கு எல்லா ஆத்மாவும் வந்திருக்கு. ஆத்மா வர முடியும். எல்லா ஆத்மாக்களும் சச்சான் ஒரு நபி ரசூல் விடல அத்தனை பேர் வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸிலே தொழுகை நடத்தினார்கள் என்ற அந்த வரலாற்றை யார் என் வலது பக்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார், இடது பக்கத்தில் யார் இருந்தார்கள் என்பது உட்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் தருகிறார்கள். ஆத்மாக்கள் செத்திருக்குமானால் எப்படி வந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மேராஜுடைய ஆதாரப்பூர்வமான எல்லா நூல்களிலேயும் பைத்துல் மக்தஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும் தொழுகை நடத்தினார்கள். அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வர முடியும் என்பது மட்டுமல்ல, இவங்க வானத்துல போயும் திரும்ப பார்க்கிறாங்க. இங்கிருந்து சரி எல்லாரும் எங்க ஊருக்கு வாங்க, நாங்க உங்களுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் அவங்களுடைய தோரணையில போக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருத்தரை சந்திக்கிற எல்லாம் இருக்குது. ஆக ரூஹ்களை நாம் சந்திக்க முடியும், ரூஹ்கள் உரையாட முடியும் என்றெல்லாம் தெரிகிறதுடனே ரூஹ்கள் ஒருவருக்கு சிபாரிசும் செய்ய முடியும், ஒருவருக்கு ஒருவர் உதவ முடியும் என்பதையும் அந்த மேராஜ் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆமாம், நமக்கு 50 வக்த 5 வக்தா மாற்றுறது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நம்ம வாழ்ந்தோம், ரசூலுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தா. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு இடையில மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து தூரத்தோட தொடர்பு இருக்கு. கிட்டத்தட்ட 600-700 வருஷம் வித்தியாசம் இருக்கு. அப்போ நமக்காக வேண்டி சிபாரிசு பண்றான் ஒரு ஆத்மா, சிபாரிசும் செய்ய முடியும், நல்ல உதவிகளும் செய்ய முடியும் என்பதற்கு அது ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல அன்பான பெருமக்களே, இந்த ஆத்மாக்களுக்கு நடமாட்டமும் உண்டு, ஆத்மாக்களுக்கு நடமாட்டமும் உண்டு என்பதை ஹதீஸ் ஷரீஃப்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியிலே 1வது பாகம் 250 பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியிலே 1வது பாகம் 250 பக்கத்திலே சொல்லப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு போயிட்டு இருக்காங்க. கூட நண்பர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, திடீர்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயா வாஜின் என்று கேட்கிறார். ஐயா வாஜின் இந்த ஓடைக்கு பேர் என்ன என்று கேட்கிறார். ஓடன்னா மனசு ஒரு காலத்துல தண்ணி ஓடியதற்காக உள்ள பாதி உள்ள அந்த ஓடை, இதுக்கு பேர் என்னன்னு கேட்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க ஹர்ஷா, இதற்கு பேர் ஹர்ஷா என்ன, இதுக்கு பேர் அஸ்ரக். அஸ்ரக், இந்த ஓடைக்கு பேர் அஸ்ரக் ஓடை, நீல ஓடை என்பதாக இதுக்கு பேர் சொன்னாங்க. கேட்டு சொன்னாங்க, யார சொல்ல ஏன் இந்த ஓடைக்கு பேர் கேட்கறீங்க? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிப்பார்கள். பேசினால் எதற்காண்டி பேசுகிறார்கள், இப்படி நடந்தால் எதற்காண்டி நடக்கிறார்கள், காரணம் கேட்டு தெரிவித்தார்கள். பேர புதுசா கேட்டவனை கேட்கறாங்க, ஐயவாஜின் ஏன் கேட்கிறீர்களே, யார சொல்ல ஏன் கேட்கறீங்க? இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டு இருக்காக, கல்வியாட்சிட்டு காதல கை வச்சுட்டு ஒரட்ட உரலோடு கல்வியாட்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க, அதனால கேட்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பொழுது அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தல்பியா சொல்லிக் கொண்டு வாதி அஸ்ரக் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள், அதனால் கேட்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரூஹ்களுக்கு நடமாட்டம் உண்டு என்பது புகாரியினுடைய இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதை தொடர்ந்து கொஞ்ச தூரம் சென்றார்கள். அங்கே ஒரு கணவாய் வந்தது. 2 மலைகளுக்கு மத்தியில் உள்ள பள்ளத்தாக்கு, ஒரு பள்ளத்தாக்கு வந்தது. இந்த பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். ஐயோ சனியத்தின் இது என்ன பள்ளத்தாக்கு? அப்ப சஹாபா கேட்கிறாரு ஹர்ஷா, இதுக்கு பேர் ஹர்ஷான்னு சொல்லுவாங்க. அப்ப கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஏன் கேட்கறீங்க? இல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கல்காட்டிட்டு போறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கம்பளி ஆடை அணிந்திருக்கிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செந்நிறமான ஒட்டகம், அந்த ஒட்டகம் வித்தியாசமா இருக்கு, சிவப்பா இருக்கு, செந்நிறமான ஒட்டகத்துக்கு போறாங்க. அவங்க மூக்கங்கையில் கூட ஹுல்பா என்ற இனத்தை சேர்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, கம்பளி ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஒட்டகத்தில் போகிறார்கள். அதற்கு ஹுல்பா என்ற மூக்கங்கையில் இந்த அளவு துல்லியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் பிறகு தவாப் செஞ்சுட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு நண்பரை பார்த்து சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் போறா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தவாப் செஞ்சுட்டு போறா.
நடு வாங்கி சீவி இருக்கிறாங்க, தண்ணீர் சொட்ட சொட்ட இருக்குது. நம்ம சஹாபாக்கள் உருவத்து பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவரை மாதிரியே தோட்டத்தில் இருக்கு. உருவான்னு நினைச்சுதான் நான் போனேன், ஈசாலைக்கு போயிட்டு இருக்கான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபின் போது சொன்னார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அரபாத் மைதானம். அரபாத் மைதானத்துல கூடாரத்தில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று எழுந்திருக்கு வெளியில் வருகிறார். வெளியில் வந்து எட்டி பார்த்து உள்ள போறாங்க. கூட இருந்த நண்பர்கிட்ட யாருக்குள்ள என்ன என்ன அதிசயம் எட்டி பாக்குறேங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப வேகமா தல்பியா செய்து போறாங்க. அரபாத்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் வேகமா தல்பியா செய்து கொண்டு போகிறார்கள். அதை நான் பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ரூஹனுடைய நடமாட்டங்கள், ரூஹல் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு செல்லக்கூடியவர்கள், ரூஹல் ஒன்றுக்கு ஒன்று சிபார் செய்யக்கூடியவர்கள், இத்தகைய நிலைகளில் அவர்களுடைய சங்கங்கள் அமைந்திருக்கிறது ஆத்மாக்களுடைய நிலை என்பதை ஷரியத் மிக தெள்ளத் தெளிவாக சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் அது நமக்கு விளக்கி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆத்மாவை பற்றி நாம் ஆராய்வதாக இருந்தால் எவ்வளவோ ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் அது சம்பந்தமாக அதிகமாக பேச முடியாது என்பதை அல்லாஹ்வே சொல்லி தந்திருந்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த உயிர்களுடைய நிலையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சமயத்திலே சொல்வார்கள், அன்னாசு நியாமுன் இதா மாது இன்தபஹு. அன்னாசு நியாமுன் இதா மாது இன்தபஹு. மக்கள் எல்லாம் இறந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அன்னாசு நியாமுன் இதா மாது இன்தபஹு. அவர்கள் இறந்து விட்டால் விழித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். மனிதர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இறந்து விட்டால் முடித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். இறந்து விட்டால் முடித்துக் கொள்ளுதல் என்றால் என்ன பொருள்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்பொழுது அவைகள் தன்னுடைய சக்தியை முழுவதும் இழந்திருக்கின்றன, ஆனால் இறந்து விட்டால் அவைகளுக்கு சக்தி அதிகமாகி விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்னாஸ் நியாம், மக்கள் எல்லாம் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ உண்மையான சக்தி கிடையாது. இதா மாத்து இந்தவன் மௌத்தாயிட்டா எல்லாம் முடித்துக் கொள்வார்கள். அப்படியானால் மூத்தானதற்கு பிறகு உயிருக்கு ஆத்மாவுக்கு மிகப்பெரிய சக்தி இருந்தது. ஏன்னா அதுக்கு ஒரு உடம்புங்கிறது ஒண்ணு கிடையாது. இந்த உடம்பு தூக்கிட்டுனா நடக்க முடியாது. இந்த உடம்பு இருக்கிறதுனால ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போறதுன்னா முடியாது. அதனால இந்த உடலை விட்டு அது பிரிஞ்சதுக்கு பிறகு அது பறந்து சுதந்திரமா பறந்து. எனவே மூத்தாயிட்டா தான் அவைகளுக்கு சக்தியே வருது. உயிரோடு இருக்கும்போது இருக்கின்ற சக்தியை விட மூத்தானதற்கு பிறகு இருக்கின்ற சக்தி வேகமா இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, அதை நாம் சொல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எடுத்து பார்த்தாலே புரியும். புகாரில் ஒரு ஹதீஸ் அன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனையும் மண்ணறையில் வைத்ததற்கு பிறகு கேட்கப்படுகிறது, மாஹான் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார், இந்த மனிதர் யார் என்று கேட்கப்படுகிறது. கேட்கப்படும் பொழுது நல்ல மனிதனாக இருந்தால் சொல்லுவான், ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜானா பில் பையினாத்தி வல் ஹுதா, எங்களுக்கு நேர்வழியை கொண்டு வந்த கண்மணி அல்லவா என்பதை பார்க்க நான் எவ்வளவு துடித்துக் கொண்டிருந்தேன் என்று நல்ல மனிதன் சொல்கிறான். தீய மனிதனாக இருந்தால் ஐயோ தெரியாத என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, என்னமோ சொல்லிட்டு இருந்தா நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்பதாக அவன் உளருவான் என்ற செய்தி புகாரில வருது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கபரிலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் தெரிகிறது என்றால் உலகத்தில் எத்தனை இடங்களில் ஒரே நேரத்தில் கபர் வைக்கப்படுகிறது? உலகத்தில் எத்தனை இடங்களில் ஒரே நேரத்தில் கபர் வைக்கப்படுகிறது? இந்த ஊரு, திருநெல்வேலி, லண்டன், அமெரிக்கா, இதே நேரத்தில் நம்ம கபூர்ல வைக்கிற அதே நேரத்தில் உலகத்தில் எத்தனையோ யாருமே சொல்ல முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த மணித்துளியிலேயே மன்னரில் வைக்கப்படக்கூடிய உலகத்தில் எத்தனை இருக்கிறது? மன்னரில் வைக்கப்படக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் காட்டப்பட்டு மன்ஹாதர் ரஜுல் என்று கேட்கப்படுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை இடத்துக்கு போவாங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை இடத்துக்கு போவாங்க? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அங்குதான் நாம் அறிகிறோம், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சக்தி மிக குறுகிய வட்டத்திற்குள் இருந்தார்கள். இதை விட்டு சென்றதற்கு பிறகு அவருடைய சக்தி வேற, அதை இந்த உலகத்தோடு ஒக்க முடியாது. இங்கே இதே நேரத்தில் கேள்வி கேட்டாலும் இங்கும் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் தெரிகிறது, அமெரிக்காவில் கேட்டாலும் அங்கும் அவருடைய முகம் தெரிகிறது, ரஷ்யாவில் கேட்டாலும் அங்கும் அவருடைய முகம் தெரிகிறது. நீங்கள் இந்த மணித்துளியில் எத்தனை இடத்தில் வைக்கப்பட்டாலும் அங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இருக்கிறது. இதுக்கடையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுல மிகப்பெரிய வேலை, அவங்க உறங்கி கொண்டிருக்கிற ரவுதாவுல மிகப்பெரிய வேலை. என்ன வேலை தெரியுமா? எவனாவது ஒருத்தன் எங்கேயாவது இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே ஒரு மலக்கு இங்கிருந்து அதை எடுத்துக்கிட்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு போய் சொல்றாரு. சொல்லும் பொழுது அங்க பதில் சொல்ல வேண்டிய வேலை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சலாமா, கொஞ்சம் ஏறிப்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சலாமா, எத்தனை சலாம்கள்! அந்த மஸ்ஜித் நபவியில ஹஜ்ஜுடைய காலத்துல இந்த கேட்ட திறந்ததிலிருந்து சலாம் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெடையை பிடிச்சி வெளியில தள்ளுற ராத்திரி 9 மணி வரைக்கும் சலாம் சொல்லிக்கிறார்.
இது இவங்க இத்தனை பேருக்கு சலாம் ஒரு ஆளா வருது, ஒரே தீவுல இங்க 10 பேர் அங்க 10 பேர் அங்க 10 பேர் ஒரு நேரத்தில் 100 சலாம் 500 சலாம் சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமொழி சொல்லிட்டு இருக்கிறா. அங்க இருக்கக்கூடிய கூட்டத்துக்கே சலாம் சொல்வதற்கு வாய் வலிச்சு போமோன்னு நினைக்கிற இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அங்கு சலாம் சொல்கிற நேரத்தில் இங்க மஸ்ஜித் மாமூர்ல ஒரு ஆள் இருந்தா சலாம் அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் உடனே இந்த தகவலும் அங்கு போகுது. அப்போ உயிரோடு இருக்கும் பொழுதுதான் இந்த கட்டுப்பாடுகள், உயிரை விட்டும் மாறியதற்கு பிறகு அது ஒரு அசாத்தியகரம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு ஆதாரமாக கிடைக்கின்ற செய்திகள். அப்படி ஆனால் உலகத்தில் இருக்கும் பொழுதுதான் அவருடைய பவர்கள் சாதாரணமாக இருக்கும், சென்றதற்கு பிறகு அவர்கள் மிகப்பெரிய சக்தியில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கூட நமக்கு ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லித் தரப்படுகின்றன. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குர்ஆனும் ஹதீஸும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒன்றை நாம் மறந்து விட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நாம் நித்திய ஜீவனை கேட்க வேண்டும். நித்திய ஜீவன் என்றால் என்ன? யா அல்லாஹ், இங்கு நான் உடலோடு இந்த உயிர் இருக்கின்ற வரை மனமானதாக இருப்பதற்கு நீ பாக்கியத்தை தருவாயாக. உடலிலிருந்து பிரிந்ததற்கு பிறகும் எல்லியின் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே நித்திய சந்தோஷமான ஆத்மாவாக, மகிழ்ச்சியாக குய்யாட்டம் போடக்கூடிய ஆத்மாவாக ஆக்கிடுவாயாக. அதற்கு பிறகு திரும்பவும் இந்த உடலை செலுத்தி ஜன்னத்து நார் என்று நீ தீர்ப்பளிக்கின்ற நேரத்திலே சொர்க்கத்தில் எங்களை பொருத்தி மீண்டும் அந்த உடலோடு அந்த உயிர் சங்கமமாகி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. அல்லாஹ் தஆலா சிறப்பான இந்த நாட்களில் நம்முடைய துஆக்களை அங்கீகரித்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.